நம்ம ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை ட்ரிபிள் ஸ்டார் திட்டத்துல நீங்களும் ஆகலாம் சூப்பர் ஸ்டார். டவுன்லோட் தி SKTM Jewel app today. பாட்டாளி மக்கள் கட்சியில் ஏற்பட்டுள்ள குழப்பங்களுக்கு மத்தியில் அதன் நிறுவனர் ராமதாஸ் தொடர்ந்து இரண்டாவது நாளாக முன்னாள் நிர்வாகிகளை சந்தித்தார். இந்த சந்திப்பில் பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணி, தலைமை நிலைய செயலாளர் அன்பழகன், வன்னியர் சங்க தலைவர் பூதா அருள்மொழி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். ஆலோசனை கூட்டத்திற்கு முன்னதாக செய்தியாளர்களை சந்தித்த ஜி.கே. மணி, கட்சியில் ஏற்பட்டுள்ள அசாதாரண சூழலுக்கு தாம்தான் காரணம் என சொல்லப்படுவதால் மிகுந்த மன உளைச்சலில் இருப்பதாகவும், ஒன்று தலைமறைவாகிவிட வேண்டும், இல்லையேல் உயிரை விட்டுவிட வேண்டும் என நான் தழுதழுக்க கூறினார். எங்க ஐயா கிட்ட ஒரு முறை இல்லை பல முறை சொல்லிட்டேன். ஐயா, எனக்கு இருக்கிற வேதனை மன உளைச்சல்லாம் உங்ககிட்ட குமர்றேன், கோவப்படாதீங்கன்னு ரொம்ப கோபமாகவும் சொன்னேன். நான் 2 முடிவு எடுத்திருக்கிறேன். ஒன்று, உங்களுக்கு என் குடும்பத்துக்கு நாட்டுக்கும் தெரியாமல் எங்கேயாவது போயிடணும். யாருக்கும் கண்ணால் படக்கூடாது, உங்களுக்கும் படக்கூடாது, எங்கள் கட்சிக்காரங்களும் குடும்பத்துக்கு யாரும் படாமல் ஓடி போயிடணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் நான் உயிரோடு இருக்கக்கூடாது. இது 2 தான் முடிவுங்கிற நிலையில் இப்போ பேசிகிட்டு இருக்கிறேன். எவ்வளோ கஷ்டமாக இருந்தால் பேசுவோம். இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லலாமா? ஒரு ஊடகத்தில் சொல்லக்கூடிய செய்தி அது. எவ்வளோ வேதனை இருந்தால் நான் இதெல்லாம் சொல்லுவேன். அப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம்? எங்கள் கட்சியில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் ஒன்றும் ஐயோ வேதனையாக இருக்குது, இது சரி ஒன்று. உடனே எங்கள் மருத்துவ சொன்னதை வாபஸ் வாங்கணும், சொன்னதை வாபஸ் வாங்கன்னாரு. எப்படி வாபஸ் வாங்க மாட்டேன், நீங்கள் சரியாகுங்க முதல்ல அப்படின்னு அவங்ககிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். அதனைத் தொடர்ந்து ஆலோசனை கூட்டம் நீடித்த நிலையில் ஆடிட்டர் சுப்புரத்தினம் ராமதாஸை சந்தித்து முக்கிய ஆலோசனை நடத்தினார். தந்தை மகனுக்கிடையே மோதல் ஏற்பட்டுள்ள நிலையில் ஆடிட்டர் சுப்புரத்தினம் தைலாபுரம் தோட்டம் வந்திருந்ததால் பல யூகங்களை கிளப்பின. ஆனால் அவர் வழக்கத்தை போலவே ராமதாஸை சந்தித்து பேசியதாக கூறப்படுகிறது. அது மட்டுமின்றி ராமதாஸின் நெருங்கிய நண்பரும் உறவினருமான கர்நாடகாவை சேர்ந்த சுரேஷ் என்பவரும் ராமதாஸை சந்தித்து ஆலோசனை நடத்தினார். கட்சியிலும் குடும்பத்திலும் நிலவும் பிரச்சனைகள் குறித்து தனது நண்பரிடம் பகிர்ந்து கொண்ட ராமதாஸ் சில அறிவுரைகளையும் கேட்டுக்கொண்டதாக சொல்லப்படுகிறது. இருந்த போதிலும் வழக்கம் போல அன்புமணி ஆதரவாளர்களை நீக்கியும் பழைய நிர்வாகிகளை மீண்டும் நியமனம் செய்தும் மருத்துவர் ராமதாஸ் அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். பாமகவில் ஏற்பட்டுள்ள புயல் தற்போதைக்கு கரையை கடக்காது என்று நினைத்துக் கொண்டிருந்த சூழலில்தான் ஆலோசனையை முடித்துக் கொண்டு வெளியே வந்த ஜி.கே. மணி முக்கிய தகவலை பகிர்ந்து கொண்டார். அதாவது, ராமதாஸ் கொஞ்சம் கீழே இறங்கி வந்திருப்பதாகவும் அன்புமணியிடமும் பேசி வருவதாகவும் கூறினார். ரொம்ப வேதனையான செய்தியெல்லாம் அவங்ககிட்ட சொன்னோம். அதே வேதனை செய்தியை தான் அவர்கிட்டையும் சொல்லியிருக்கிறோம். அவர்கிட்டையும் சொல்லி மறுபடியும் ஏதாவது தீவிரமான முயற்சியில் அந்த செய்தி தான் சொல்லிகிட்டே இருக்கிறோம். அந்த வேதனை தான், அந்த முயற்சி தான் தொடர்ந்து நீடிச்சிட்டு இருக்குது. ஐயாவும் கொஞ்சம் அப்படியே இருந்தால் கொஞ்சம் கீழே இறங்கியிருக்காரு. சரி பார்க்கலாம் அப்படின்னு நிலைமைக்கு வந்துருக்காரு. ஓரளவு அதே மாதிரி அவர்கிட்டையும் பேசி வந்தாலும் சீக்கிரம் ஒரு நல்ல நிலைமை எட்டுன்னு எதிர்பார்க்குறோம். கட்டாயம் ஒரு முடிவுக்கு வரணும், வந்தால் தான் எதிர்காலங்களுக்கு. இதற்கு மத்தியில் தந்தைக்கு போட்டியாக நிர்வாகிகளை வரவழைத்து அன்புமணியும் இரண்டாவது நாளாக ஆலோசனை கூட்டத்தை நடத்தினார். தருமபுரி, ஈரோடு, சேலம், நாமக்கல், கள்ளக்குறிச்சி, அரியலூர், பெரம்பலூர் உள்ளிட்ட மாவட்டங்களை சேர்ந்த நிர்வாகிகளுடன் அன்புமணி ஆலோசனை நடத்தினார். இந்த கூட்டத்தில் பாமக எம்எல்ஏக்களான ஜி.கே. மணி, அருள் உள்ளிட்ட 2 தவிர மற்ற 3 எம்எல்ஏக்களும் பங்கேற்றனர். குறிப்பாக ராமதாசுக்கும் அன்புமணிக்கும் இடையே முதலில் பிரச்சனை ஏற்பட்ட போது அன்புமணிக்கு வெளிப்படையாக திலகபாமா ஆதரவு தெரிவித்தார். அச்சமயம் ராமதாசுக்கு வடிவேல் ராவணன் ஆதரவாக அறிக்கை வெளியிட்டார். இந்நிலையில் தற்போதைய குழப்பங்களுக்கு மத்தியில் ராமதாசின் ஆதரவாளரான கட்சியின் பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன் அன்புமணி பக்கம் சாய்ந்து கூட்டத்தில் பங்கேற்றிருந்தார். கட்சி நிர்வாகிகளிடையே பேசிய அன்புமணி, ஐயா ராமதாஸ் தான் நமது குலசாமி, குலதெய்வம் என்று கூறிய போது தொண்டர்கள் ஆரவாரம் செய்தனர். ஐயாவின் கொள்கைகளை கடைபிடித்து நாம் வெற்றி பெறுவோம் என தொண்டர்களுக்கு நம்பிக்கையூட்டினார். ஐயா நம்முடைய குலசாமி, குலதெய்வம். ஐயாவுடைய கொள்கை வழிகாட்டி இந்த கட்சியை ஐயா அவர்கள் தொடங்கியிருக்கின்றார். 45 ஆண்டு கால உழைப்பு, அவருடைய கொள்கை தமிழ்நாட்டின் வளர்ச்சி, சமூக நீதி, இடஒதுக்கீடு எல்லாம் நாம் கடைபிடிப்போம். கடைபிடித்து நாம் முன்னேறுவோம், வெற்றி பெறுவோம். அதில் மாற்று கருத்து கிடையாது.
தமிழ்நாட்டை இனி இவ்வளவு காலமா யார் யாரோ ஆண்டாங்க. இனி அது நம்முடைய காலம் அது நெருங்கி கொண்டிருக்கிறது. கட்சியில் ஏற்பட்டுள்ள குழப்பங்களை தாம் சரி செய்து விடுவேன் என்றும் உங்களை பதவியிலிருந்து தூக்கிய 10 நிமிடத்தில் மீண்டும் பதவி வழங்கி கடிதம் தந்து விடுவேன் என்றும் உறுதியாக கூறிய அன்புமணி பொதுக்குழுவால் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட தமக்கே அனைத்து அதிகாரமும் இருப்பதாக திட்டவட்டமாக கூறினார். இப்ப சின்ன சின்ன குழப்பங்கள்லாம் வருது, அதெல்லாம் சரியாயிடும், சரிப்படுத்திடுவேன். நான் தைரியமா போங்க, சரிப்படுத்திடுவேன், தைரியமா போங்க. அதெல்லாம் ஒன்றும் யாரும் வந்து இதுல மாத்துறதோ அப்படி மாத்துறதோ இந்த ராஜி கொடுக்கறதோ அங்கு கொடுக்கறதோ எல்லாம் இல்லை. நான் இருக்கிற அடுத்த 10 நிமிஷத்துல எல்லாமே லெட்டர் வந்துடும். பொதுக்குழுவால் முறையாக தேர்வு செய்யப்பட்டு தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட உங்களால் தேர்வு செய்யப்பட்ட தலைவர். அதனால நம்மளுடைய கட்சியினுடைய விதிகள்லாம் இருக்கு. அதுல வந்து தலைவர் கையெழுத்து போடணும், தலைவர் தான் எல்லாமே நியமனம் பண்ணணும், தலைவர் தான் பொதுக்குழு கூட்டணும், எல்லாமே இருக்கு. அதே வேளையில இதெல்லாம் இந்த குழப்பங்கள் எல்லாம் சரியாயிடும். உங்க மனதளுடைய வேதனை எனக்கு புரியுது, நிச்சயமா நான் புரிஞ்சிருக்கிறேன். நான் தற்போது வரை பாமக ஒன்றாகத்தான் இருக்கிறது என்றும் கட்சி உடையவில்லை என்றும் கூறிய அன்புமணி, கட்சி யாருடைய சொத்தும் கிடையாது, யாரும் யாரையும் மாற்ற முடியாது எனவும் கூறினார். நாம் எல்லோரும் முன்னேறுவோம். இல்ல இவங்களா அவங்களா அதெல்லாம் நீ மனசுல குழப்பிட்டு வேண்டாம். எல்லாமே நம்ம எல்லாம் ஒன்னாதான் இருக்கிறோம். ஒரே நம்மளுடைய இயக்கம் தாங்க. 2ஆம் நாள் முடிவில் ராமதாஸ் சற்று இறங்கி வந்திருப்பதாக வெளியான செய்தியும், ஐயாதான் குலதெய்வம் என அன்புமணி பேசியதும் துவண்டு போன பாமகவினர் மத்தியில் நிம்மதியை ஏற்படுத்தியிருக்கிறது. நம்ம ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை ட்ரிபிள் ஸ்டார் திட்டத்தில் நீங்களும் ஆகலாம் சூப்பர் ஸ்டார். டவுன்லோட் த SKTM Jewel app today.